ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். ஸோ இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். நான் இப்போ கோதுமை ரொட்டி ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கொழுந்தா நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், மிளகாய்த்தூள், சீரகம், மஞ்சள் தூள், இஞ்சி. ஸோ இதை நான் இப்போ எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஸோ நான் இதை தோசை மாவு பதத்துக்கு கரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை அப்படியே போட்டுடுறேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நான் அதையும் அப்படியே போட்டுடுறேன். வெங்காயம், முருங்கைக்கீரை, இஞ்சியும் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ இதை தண்ணி ஊற்றி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு. ஸோ டைஜஷனுக்காக நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. அது மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை நான் சுட போகிறேன் பாருங்கள். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இதில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஸோ இது நல்லா வேகணும். ஏன்னா நம்ம கீரைலாம் போட்டிருக்கோம். இது ரொம்பவே ஹெல்தி. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது. இதில் நிறைய கேரட்ஸ் சேர்த்துனா தான் இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் சாப்பிட்றதோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம ஹெல்தி கிச்சனில் நம்ம கீரையாக செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ரொட்டியாக பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேகும். ஸோ இது நல்லா மேலே வெந்துடுச்சு. நான் இதை திருப்பி போட போகிறேன். ஸோ நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பிடலாம். இன்னுமே கூட நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ நம்ம திருப்பி போட்டாச்சு. ரொட்டி நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பின்னாடியும் நல்லா வெந்திருக்கும். அப்படியே லைட்டாக தான் ரோஸ்ட் ஆகிருந்தது. இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கும். நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடும் வேகட்டும். நம்மளுடைய முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தியும் கூட. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன்.
ஸோ இது ரொம்பவே சாப்பிட டேஸ்டியாகவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.